ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் ஒரு சைத்தன்ய மூர்த்தியாக இரு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தையின் நினைவில் மிகச் சரியான முறையில் இருந்து என்னுடைய முகத்தை சதா ஜொலிக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த முகமாக மாற்றிக்கொள்கின்ற ஆத்மா. நான் உயிருடன் இருந்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து இறந்துவிட்ட ஆத்மா. நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டு அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையினுடைய நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் அமைதியாக என்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையின் மூலம் விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சூத்திரனிலிருந்து பிராமண வர்ணத்திற்கு வந்திருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை பிரம்மா மூலமாக நினைவு யாத்திரையை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மா மூலமாக ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையினுடைய நினைவிலிருந்து என்னை முன்னேற்றிக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையினுடைய கட்டளைப்படி நடப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையை நினைவு செய்து உணவை உட்கொள்கின்ற ஆத்மா. நான் பிறருக்கு நன்மை செய்யும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கும் அவசியம் முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையான தேவி தேவதையாக இருந்த ஆத்மா. நான் தந்தை மூலமாக படிப்பை படித்து சூத்திரனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுப்பதற்காக ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரைக்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. ஆன்மீக வழிகாட்டியாகிய நான் என்னுடைய அன்பை பரமபிதா பரமாத்மாவிடம் வைத்திருக்கின்ற ஆத்மா.
நான் ஸ்ரீமத்படி நடந்து வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் குப்த சேனையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை கொடுக்கும் வழி மூலம் அரைக்கல்பத்திற்கு சத்தியமான கண்டத்திற்கு சென்று விடுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்ட ஆத்மா. பாப்தாதா விடுவிப்பவராக மற்றும் வழிகாட்டியாக இருக்கின்றார். அவரே அனைவரையும் திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். நான் தந்தையின் நினைவிலிருந்து அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் ஒரு நாயகனுடைய நினைவில் அமர்ந்து என்னுள் இருக்கும் துருவை நீக்குகின்ற ஆத்மா. நான் நினைவு யாத்திரையின் மூலமாக சதா செல்வந்தன், சதா ஆரோக்கியமானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்து சக்கரத்தை புத்தியில் சுழற்றுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மாஸ்டர் விதை ரூபமாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக லைட் ஹவுஸாக ஆகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை காட்டுகின்ற ஆத்மா. நான் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக லைட் ஹவுஸ் ஆகி சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையினுடைய ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து முன்னேற்றம் அடைகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்கின்ற ஆத்மா. நான் நினைவிலிருந்து சமைத்து சாப்பிடுகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக கலங்கரை விளக்காகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்டுகின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக கல்யாணக்காரியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் பெருமை மிக்கதாக ஆக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் பாப்தாதாவின் கண்மணியாக இருக்கின்ற ஆத்மா.
நான் எனது உயர்ந்த பெருமையில் நிலைத்திருப்பதால் தானாகவே மதிப்பை பெறுகின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரிய பெருமிதத்திலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் உயர்ந்ததாக செய்கின்ற ஆத்மா. நான் என்னுடையது அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு ட்ரஸ்டியாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய ஒவ்வொரு சொல்லிலும் இனிமை, திருப்தி, சரளத்தன்மையும் புதுமையில் இருக்கின்ற ஆத்மா. நான் இனிமையான பேச்சு, இனிய சம்ஸ்காரம், இனிய சுபாவத்தின் மூலம் மற்றவர்களின் வாயையும் இனிப்பாக்குகின்ற ஆத்மா. நான் சதா கலைப்பற்ற மற்றும் இனிமையானவராகுக என்ற வரதானங்களினால் முன்னேறி பறந்து கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.